வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அபிநந்தாதி ரொம்ப அப்கமிங் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட லைன் அப் தான் பார்க்க போறோம். இது யாரை பத்தி என்ன மூவின்னு யோசிக்கிறீங்க? தனுஷோட அப்கமிங் மூவிஸ் தான். தனுஷோட ஆல்ரெடி ரயான் படம் வரப்போது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். இவரோட டைரக்ஷன்ல இந்த படம் வரதுனால ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இதை தொடர்ந்து இவர் அடுத்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது இவர் வந்து வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அடுத்த படம் பண்ண போறாரு. இது கேஜிஎஃப் ஓட பேக் ஸ்டோரின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல வந்து இவரோட ஒரு தெலுங்கு ஆக்டர் நடிக்கணும் அப்படின்னா நீங்க யார் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வெற்றிமாறன் தனுஷை கேட்கும் போது ஜூனியர் என்டிஆர் வந்து இதுக்கு பெர்ஃபெக்டா இருப்பாரு, எனக்கு அவரும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டார்ஸை வச்சு வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு படம் எடுக்க போறாரு. இது வந்து கேஜிஎஃப் பேக் ஸ்டோரின்னும் போது ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த படம் வந்து குபீரான்ற படம். இந்த படத்துல நாகார்ஜுனா ராஷ்மிகா ஆல்ரெடி இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மணி ரிலேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட் நமக்கு தெரியும். இந்த படத்தோட ப்ரோமோஸ் எல்லாமே அப்படிதான் இருந்தது. இந்த படத்தோட ஷூட்டிங்குமே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த படத்தோட டப்பிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அப்கமிங் ரிலீஸ்க்கே ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி இவர் நடிக்கிற படங்கள் வந்துட்டு இருந்தாலும் இவரோட அடுத்த டைரக்ஷன் மூவி என்ன, இவர் ஆல்ரெடி வந்து நீக்குன்னு ஒரு படம் எடுக்க போதாவது இருக்காங்க. இந்த படத்தோட ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துல வந்து அனிகா சுரேந்தரா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் கிளப்ஸை வச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு படம் தெரியும். இதை தொடர்ந்து இவர் அடுத்த படம் என்ன எடுக்க போறாரு அப்படின்னா பிரகாஷ் ராஜுக்கு வந்து இவர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அந்த படத்துல நித்யா மேனனுமே ஒரு பாட்டா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரயானோட ஒரு பிரஸ் மீட்ல வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்டோரி வந்து தனுஷை டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல என்னன்னா ஆல்ரெடி திருச்சிற்றம்பலம்ல வந்து பிரகாஷ் ராஜ் அண்ட் நித்யா மேனனோட காம்போ ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருந்தது. இந்த படம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா பெஸ்ட் மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.